குருபியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, ராமகிருஷ்ண பரமஹம்சர் கங்கை நதி ஓரமாக இருந்து எல்லாருக்கும் அருளாசி வழங்கியிருந்தார். அப்போ எல்லாரும் பொதுவாக சன்னியாசிங்களை பார்க்கும்போதும் சரி, வயதானவங்களை பார்க்கும்போதும் சரி, குழந்தைங்களை பார்க்கும்போதும் சரி, வெறுங்கையில் போகக்கூடாது. கோயிலுக்கு வந்தால் பூ எடுத்துன்னு தான் வரணும். சன்னியாசிங்களை பார்க்குறதா இருந்தால் பழம் எடுத்துன்னு தான் போகணும். குழந்தைங்களை பார்க்குறதா இருந்தால் பிஸ்கெட்லாம் எடுத்துட்டு தான் போகணும். ராமகிருஷ்ண பரமஹம்சரை ஒருத்தர் பார்த்தாருங்க. 1000 பொண்ணு எடுத்துட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட எடுத்துன்னு சாமி இதை வச்சுக்குங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. என்னப்பா இதுன்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேட்குறாரு. சாமி 1000 பொண்ணு உங்களுக்கோசரம் கொடுத்துருக்கேன் நான் அப்படின்னாரு. இது எனக்கே வாப்பா அப்படின்னு கேட்டார். ஆமாம் சாமி உங்களுக்கே தான்னாரு. அதோ கங்கை நதி ஓடுது பாரு, அந்த கங்கை நதி கிட்ட போயிட்டு இந்த காசெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீ வான்றாரு. அவனுக்கு என்னடாது, நம்ம 1000 பொண்ணு கொடுக்குறோம் தூக்கி போட்டுட்டு வான்னு சொல்கிறாரான்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அங்கே போனாருங்க. கங்கை நதி ஓரமாக போயிட்டு ஒரு காசாக எடுத்து போட்டாருங்க. 1000 பொற்காசை அப்படியே ஒரு காசாக எடுத்து போட்டார். அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஏன் நம்ம போட்டு தூக்கி போட்டுட்டு வான்னு சொன்னால் இன்னும் வரலையே அப்படின்னும் போது ராமகிருஷ்ண பரமஹம்சரே அங்கே வந்தார். ஏன்னா ஏன்பா உன்னை தூக்கி போட்டுட்டு தானே வர சொன்னேன், நீ என்ன நீட்டு இருக்க? இல்லை சாமி அண்ணா நான் ஏன் ஒன்றா போட்டுன்னு இருக்க, நான் மொத்த காசையும் தானே போட்டுட்டு வர சொன்னேன்னாரு. இல்லை சாமி நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் சாமி இது, அது எனக்கு போடுறதுக்கு மனசு வரல அப்படின்னார். நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா என்ன, அந்த பணம் என்கிட்ட கொடுத்துட்ட, அது என் பணம், அது நான் அதை என்ன ஒன்றாலும் பண்ணுவேன், அதை நீ கேட்கறதுக்கு நீ யார், நீ போட்டுட்டு வான்னாரு. இதை வச்சு ஒரு கான்செப்ட் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு பொண்ணை கன்னிகாதானம் பண்ணி கொடுத்துட்ட பிறகு அந்த பொண்ணுனுடைய குடும்பத்தில் திருப்பி பெற்றவங்க போய் தலையிடுறது தப்புங்க. எப்போ கன்னிகாதானம் கொடுத்துட்டிங்கன்னா அந்த பொண்ணு அவங்க குடும்பத்தை சேர்ந்தது உண்டா இல்லையா? அப்படி தானே? பொண்ணு கன்னிகாதானம் பண்ணி கொடுத்த உடனே அவங்க தப்பு ஏதாவது நடந்தால் போய் கேட்கலாம். இல்லை சார் நான் சொல்கிறது கரெக்டு தானே? 100 சார். அவங்க இதை சொல்கிறேன் நான். இது உனக்கு உன்னுடைய பொருள் இல்லை, அது உன்னுடைய பொருள் இல்லாததை நீயே அது மேலே சொந்தம் கொண்டாடுற. இதுக்கு ராமாயணத்திலேருந்து ஒரு கான்டெக்ஸ்ட் சொல்கிறேங்க. உங்களுக்கு தெரியும், இந்த படவேடுன்னு ஒரு கோயில் இருக்குது. படவேடு கோயிலெலாம் பார்த்துருப்பீங்க. படவேடு கோயில் என்னத்துக்கோசரம் அங்கே இருக்குது தெரியுங்களா? உங்களுக்கு யாருக்குன்னா தெரியுமா படவேடு கோயில்? படவேடு கோயிலில் ரேணுகா தேவி அம்மாரோட சிரசு வரிகள் இருக்குங்க. ஏன் அது மாதிரி இருக்குன்னா தெரியும்னா, அவங்க புருஷன் பேர் ஜமதக்கினி முனிவர்னு பேருங்க. இந்த கதைக்கு தொடர்பாக தான் இதை சொல்கிறேன் நான். அந்த ஜமதக்கினி முனிவர் என்ன பண்ணார், அவரோட பிள்ளை பரசுராமன்னு பேருங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம், கோடாரி வச்சுன்னு இருப்பார். அவர் ஒரு இடத்துல இருக்காருங்க. இந்த ஜமதக்கினி முனிவரை ஒரு சத்திரிய மகாராஜா கொன்னுட்டாங்க. இவர் ஜமதக்கினி முனிவருடைய பிள்ளை இருக்கார பரசுராமர் ஒரு வயிறு வச்சாருங்க. இந்த சத்திரியனை பூரா நம்ம கொன்னுடணும், நம்ம அப்பா மேலே ரொம்ப பாசங்க. ஏன் பாசம் தெரியுங்களா? ஜமதக்கினி முனிவரோட ஒய்ஃப் இருக்காங்களே ரேணுகா தேவி, சொன்ன பரசுராமனோட அம்மா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தடவை பூமியை பார்க்கும்போது மேலே ஆகாசத்தில் 2 கந்தர்வர்கள் போனாங்களாம். கொஞ்சம் அழகாக இருக்கான்னு மனசில் கொஞ்சம் நினச்சாங்க. அதுதான் திருவள்ளுவர் சொல்லுவார், மனத்துக்கண் மாசிலநாதல்னு சொல்லுவாருங்க. அந்த அம்மா நினச்ச உடனே ஜமதக்கினி முனிவர், அவர் ஞானிங்க. அவர் பரசுராமனுக்கு அப்பான்னா எப்படி இருக்கும், அவர் ஞானி. என்ன சொன்னார், பரசுராமா இங்கே வான்னார். தந்தை சொல் மிக்க மந்திர்மலை. அம்மா நம்ம இப்போ பார்த்தோங்க, ரேணுகா தேவி கந்தர்வர்களை பார்த்ததால மண் குடம் பிடிக்க முடியலன்றதால ஜமதக்கினி முனிவர் என்ன பண்ணார், பரசுராமனை கூப்பிட்டு அம்மாவோட தலையை வெட்டுன்னு சொல்லி அதுக்கு பின்னாடி எனக்கு அம்மா வேணும்னு சொன்னாருன்றது ஒரு கான்செப்டுங்க. இப்போது
பரசுராமன் வந்து தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு ஒரு மனசுல எண்ணம் உள்ளவருங்க. அந்த அப்படிப்பட்ட தகப்பனை வந்து சத்திரிய ராஜா கொண்டுட்டான்றதுக்கோசரம் எல்லா ராஜாவையும் அவர் உண்டு இல்லைன்னு ஆகிட்டாருங்க. எல்லா ராஜாவையும் எல்லா இடத்தையும் பிடிச்சிக்கினாருங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு அந்தணன் வந்து இதை மாதிரி பிடிச்சிக்கினாரு. அப்போ இவர்கிட்ட வந்து ஒரு விஷ்ணு வில் இருக்குதுங்க. அந்த விஷ்ணு வில்லை எடுத்தாதான் ராவணனோட போர் பண்ணி ஜெயிக்க முடியும். அதுனா கண்ணனுக்கு நல்லா தெரியுதுங்க. அது அதனால என்ன பண்ணாரு, விஸ்வாமித்திரர் வந்து சீதாதேவியை ராமர் திருமணம் முடிச்சு வரும்போது இவங்க மீட் ஆகிறா மாதிரி பண்ணி அப்போ சத்திரியனோட சண்டை போடணும்னு இவர் பண்ண சொல்லும்போது அப்போ என்ன பண்ணாரு, அந்த இவர் வந்து ராமருடைய பானத்தை தாங்க முடியாத மாதிரி பண்ண பிறகு எனக்கு பரசுராமன் வந்து என்னை விட்டுடுன்ற அளவுக்கு வந்துட்டாருங்க. அப்போ என்ன பண்ணாரு, தன்னுகிட்ட இருக்கிற வந்து விஷ்ணுவில்ல அவர்கிட்ட கொடுத்தாரு. ராமர்கிட்ட கொடுத்துட்டு அவர் பாட்டுன்னு நிறைய கட்டிட்டாருங்க. அவர்கிட்ட ஒரே ஒரு ஆயுதம் தாங்க இருக்குது, கோடரி தான் இருக்குது. அதை எடுத்துன்னு போயிட்டு அந்த கிராமம் பூரா அவரது தான் சொந்தம். என்ன பண்ணாரு, அங்க இருக்கிற ஜனங்களுக்கு பூரா எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் மட்டும் ஒரு சின்ன இடத்துல இருக்காரு. இப்ப நான் சொல்றது அதுக்கு தாங்க. கொடுத்துட்ட பிறகு திருப்பி அதை கேட்க கூடாதுன்றதுக்கோசரம் அவர் அங்க குடிசை போட்டுன்னு இருக்கும்போது கேட்கிறாரு, இதெல்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டியே, நீ எப்படி இங்க குடிசை போட்டுன்னு இருக்கலான்னு பரசுராமனை கேட்ட உடனே, ஆமா தப்பு தான், கொடுத்தது மேல நான் கிளைம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் நடைய கட்டி வராருங்க. அப்போ அங்க வந்து பெரிய கடல்ல வந்து கோடரியை தூக்கி போடுறாரு பாருங்க. தூக்கி போடும்போது பூமி வெளியில வருதுங்க. பூமாதேவி வெளியில வராங்க. ஒரு இடம் இருக்குதுங்க, அதுதாங்க இன்னைக்கு நீங்க போய் அழகா இருக்குது கேரளா வந்து தோற்றுவித்தவர் வந்து பரசுராமன். அதை தாங்க பரசுராமன் கஷேத்திரம்னு அந்த ஊரை சொல்லுவாங்க. அவர் அங்க போய் வந்து சாக்த வழிபாடு பண்ணாருங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, தன்னுடைய பொருள் அடுத்தவங்களுக்கு கொடுத்த பிறகு அதை நீ சொந்தம் கொண்டாடக்கூடாதுன்றதுக்கோசரம் சொல்றது. நன்றி, வணக்கம். ஹர 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 மகாதேவ்.